இப்ப அடுத்து வந்து அஸ்வத் மாரிமுத்து ரஜினி சார் படம் பண்ண போறாரு இல்லையா? அந்த படத்துக்குமே மியூசிக் வந்து சாய அபியங்கர் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இப்ப கருப்பு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஆல்ரெடி அஸ்வத் மாரிமுத்துவும் சிம்பு படத்துக்கு வந்து சாய அபியங்கர் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இது 2ம் மிக்ஸ் பண்ணி பார்க்குறப்போ, ரஜினி சார் படத்துக்குமே சாய அபியங்கர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த ஆமாங்க. அளவுக்கு இப்ப அனிருத்தை விட ஒரு படி மேல போயிட்டாரு சாய் அபயங்கர்ன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு அனிருத்தை பொறுத்தளவுக்கு வேர்ல்டு முழுக்க அவர் இந்த மியூசிக் கான்செர்ட்ல கவனம் செலுத்துறாரு. ஸோ அதன் காரணமாகவும் அவர் வந்து இங்க இருக்கிற மார்க்கெட்ல பெருசா பிடிக்கணும்லாம் கேம்பெயின் பண்றதில்ல. சாய் அபயங்கருக்காக இங்க சில பேர் ஒர்க் பண்றாங்க. அட்லி போன்ற இயக்குனர்கள் எல்லாமே சாய் அபயங்கரை வந்து பல இடங்கள்ல ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவ்வளோ பெரிய டைரக்டரே சொல்லும் பொழுது நம்ம கேட்டா என்னங்கிறது ஒரு பக்கம் தோணுது. இன்னொன்று அனிருத்தோடு சேர்ந்து பயணித்த எல்லாருக்குமே சாய் அபயங்கர் பரிச்சயமாக இருக்கார். இப்போ அந்த ஸ்டுடியோவில் இருந்தவர் அவர். ஆமா. அப்போ பல நேரங்களில் இவங்க போகும்போது ஒரு பரிச்சயம் ஒன்று இருக்கும். அவருடைய ஒர்க் ஸ்டைலை இவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ எல்லாம் கலந்தது தான் அது. இன்னொன்று இன்றைக்கு இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் தான் இருக்கார். அனிருத்தோட ஒரு படி ஜாஸ்தியாக போயிட்டாருன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, பல இளைஞர்கள் வந்து அந்த மியூசிக்கை அப்படி ரசிக்கிறாங்க. நமக்கெல்லாம் அதில் பெருசாக ஒட்டுதல் இல்லைன்னா கூட இன்றைக்கி இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக ரசிக்கிறாங்க. கருப்பு படத்துலேயே எனக்கு ஒரு செகண்ட் தாட் இருக்குது. இது வந்து வேற ஒருத்தர் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்குமேன்னு நான் யோசிக்கிறேன். ஆனாலும் இந்த பாடல்களை அவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்குறாங்க இந்த ஜென்சி கிட்ஸு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கான அந்த எல்லைகள் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்குது. அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு தான் பார்க்குறேன். இப்போ நீங்களே ரீசெண்டா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, ரஜினி அஸ்வத் மாரிமுத்து படத்துல மிஷ்கின் நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? மிஷ்கின் வந்து வில்லன் ரோல் பண்ண போறாருன்னு ஒரு டாக் வந்துட்டு இருக்கு. வில்லன் பண்ணால் பிரமாதமாக இருக்கும். ஆக்சுவலாக மாவீரன் படத்தில் வந்து அவ்வளவு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார் மிஷ்கின். அவர் ஒரு ஒரு இடத்துல அப்படி அப்படி பார்ப்பார் பாருங்க, அந்த கோபத்தோட அந்த அந்த கண்ணெல்லாம் அப்படியே எனக்கு மனக்கண்ணிலே இருக்குது. ஸோ அப்படி வந்து ஒரு பர்ஃபார்மர் அவர் ரஜினியோட சேர்ந்து ஒரு படம் வில்லனாக பண்ணாருன்னா சொல்ல முடியாது. ரஜினியை கூட தூக்கி சாப்பிட்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு பெரிய ஆரோக்கியமான போட்டியாக கூட மாறும். பொதுவாகவே ரஜினி சார் வில்லன் ரோல் பண்ணாருன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும்பாங்க. அவர் படத்தில் இவர் வில்லனாக போனார்னா அவர் ரஜினி சாரே கொஞ்சம் வியக்கிற அளவுக்கு பண்ணுவார் அவர். ஸோ அந்த மேனரிசம் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு நல்ல கலவையாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடந்தால் சந்தோஷம்.